நாம ஒரு கடையில போய் ஒரு மொபைல் போன் வாங்குறோம்னு வச்சுப்போம். அதோட விலை 20,000 ரூபாய்னு போட்டிருக்கும். பணத்தை கொடுப்போம், போனை வாங்குவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆமா, அந்த பரிவர்த்தனை ரொம்ப தெளிவானது. நீங்க என்ன கொடுக்கறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்கிறதுல எந்த ஒளிவு மறைவும் இல்ல. ஆனா அதே நாம ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு நம்மளோட சொந்த உழைப்ப பத்தியும் நமக்கான சம்பளத்தை பத்தியும் யோசிக்கும்போது அந்த தெளிவு எங்கேயோ காணாம போயிடுது. கண்டிப்பா. ஒரு மதிப்பீட்டு இருட்டறைக்குள்ள நம்ம தள்ளப்படுறோம்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. அந்த இருட்டுக்குள்ள ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைக்கிற உங்களுக்கான உண்மையான மதிப்பு என்னன்னு கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை நீங்க இப்ப ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கலாம், இல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த ஆழமான தேடல் உங்களுக்கானதுதான். அந்த இருட்டு தான் பல நிறுவனங்களோட அடித்தளமே. நாமெல்லாம் நம்மளோட திறமைய, அறிவை வித்துட்டு இருக்கோம்னு ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு கடையில விற்கப்படுற அந்த மொபைல் போனுக்கும் வேலை சந்தையில இருக்கிற நமக்கும் உண்மையிலே பெரிய வித்தியாசம் இருக்கான்னு கேட்டா அது ஒரு பெரிய விவாதமே. அத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான உரையாடல்ல அலசப் போறோம். உங்களுக்கான உண்மையான மதிப்பை தீர்மானிப்பது எது? இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற முக்கியமான மூலப்பொருள் ஆசிரியர் ஜனா அவர்கள் தொகுத்த மார்க்ஸ் எனும் பேராசான் அப்படிங்கிற ஒரு சிறப்பான புத்தகம். கார்ல் மார்க்ஸ் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனே பலருக்கும் பலவிதமான அரசியல் பிம்பங்கள் ஞாபகத்துக்கு வரலாம். ஆமா, அதனால இந்த உரையாடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறோம். பல தசாப்தங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட மார்க்சின் இந்த சிந்தனைகள், அதாவது கார்ல் மார்க்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாம பார்க்குற மாடர்ன் கார்ப்பரேட் உலகத்துக்கும் ஏஐ தொழில்நுட்பத்துக்கும் எந்த அளவுக்கு பொருந்தி போகுதுங்கிறத அறிவார்ந்த தேடலுக்காக மட்டுமே விவாதிக்க போறோம். மார்க்ஸ ஒரு அரசியல்வாதியா பார்க்காம முதலாளித்துவ அமைப்பை ஸ்கேன் பண்ணி பார்த்த ஒரு பொருளாதார அனலிஸ்டா பார்த்தோம்னா, ஆசிரியர் ஜனா தொகுத்திருக்கிற இந்த குறிப்புகள்ல இருந்து நமக்கு நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் கிடைக்கும். குறிப்பா நாம ஏன் உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கான பலன் முழுசா யாருக்கு போகுதுங்கிற கேள்விகள் இன்னைக்கு ஐடி துறையில வேலை செய்யற ஒருத்தருக்கும் ரொம்பவே அவசியமானவை. அப்போ அந்த முதல் கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாரும் காலையில எழுந்து வேலைக்கு போறோம், ரெஸ்யூம் ரெடி பண்றோம், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றோம். ஆமாம், நாம நம்ம திறமையை விக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஜெனாவோட இந்த குறிப்புகள்ல மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, முதலாளித்துவ சமூகத்துல உழைப்பு சக்தி அப்படிங்கிறது வெறும் ஒரு சரக்கு அப்படின்னு சொல்றாரு. இது கொஞ்சம் முரணா இருக்கே. மனித உழைப்பு எப்படி ஒரு தக்காளி, வெங்காயம் மாதிரி பொருளா பார்க்க முடியும்? அதுதான் அந்த சிஸ்டத்தோட லாஜிக். அதாவது ஒரு பொருள் சரக்கு ஆகணும்னா அது சந்தைக்கு விற்பனைக்கு வரணும். உங்க உழைப்பு சக்தியை நீங்க சந்தையில விக்கிறீங்க, அப்போ நீங்களும் ஒரு சரக்கு தான். ஓ, நாம சந்தைக்கு வர்றதுனால தான் நாமளும் ஒரு கமாடிட்டி ஆகிடுறோம். ஆமாம். இப்போ ஒரு சரக்கோட விலை எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நாற்காலியோட விலை என்ன? அந்த நாற்காலியை உற்பத்தி செய்ய எவ்வளவு உழைப்பு நேரம் தேவைப்பட்டுச்சோ அதுதான் அதோட மதிப்பு. சரி. அதே மாதிரி தான் மனிதனுக்கும் ஒரு மனிதனோட உழைப்பு சக்தியோட மதிப்பு எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா, அந்த மனிதன் மறுநாள் காலையில உயிரோடு ஆரோக்கியமா வேலைக்கு திரும்பி வர்றதுக்கு அவனுக்கு எவ்வளவு உணவு, உடை, இருப்பிடம் தேவையோ அதோட மதிப்பு தான் அவனுக்கான கூலியா நிர்ணயப்படுது. இல்ல, ஒரு நிமிஷம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களோட வேலைக்கு இதை பொருத்தி பாருங்க. நான் கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறேங்கிறத வச்சு என்னோட சம்பளம் முடிவாங்கலையா? கிடையவே கிடையாது. மாறாக நான் உயிர் வாழ்ந்து டெய்லி ஆபீஸ்க்கு வந்து வேலை செய்யறதுக்கு எனக்கு எவ்வளவு பணம் தேவையோ, அதாவது அந்த காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ், அதை மட்டும்தான் எனக்கு கொடுக்கறாங்களா? அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் பெருநகரங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு அதிக சம்பளமும், சிறு நகரங்கள்ல அதே வேலையை செய்யறவங்களுக்கு குறைவான சம்பளமும் கொடுக்கறாங்க. வாவ், இப்ப புரியுது. மாதிரி ஓட வைக்கிறதுக்கு தேவையான எரிபொருளுக்கு தான் விலை பேசப்படுது. அடப்பாவமே, நாம நம்மள ரொம்ப பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கோம். நவீன கார்ப்பரேட் உலகத்துல ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த வார்த்தைய அப்படியே கவனிச்சு பாருங்க. கரியோ, இரும்போ, பெட்ரோலோ எப்படி ஒரு வளமோ அதே மாதிரி தான் மனிதனும் நிறுவனங்களுக்கு ஒரு வளம். அவ்வளவுதான். மனித வளங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள இவ்ளோ பெரிய அரசியல் இருக்கா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிஸ்டம் நம்மள ஒரு கச்சா பொருளா மட்டும் தான் பாக்குது. சரி, இப்போ எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. நான் என்னோட உழைப்ப ஒரு கம்பெனிக்கு வித்துட்டேன். எனக்கு சம்பளமும் வந்துடுச்சு. ஆனா கம்பெனிக்கு எப்படி இவ்ளோ பெரிய லாபம் வருது? அந்த லாபத்தோட ரகசியம் என்ன? மார்க்ஸ் இது எப்படி வளர்க்கறாரு? இங்கதான் உபரி மதிப்பு, அதாவது சர்ப்ளஸ் வேல்யூ அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கான்செப்ட் உள்ள வருது. முதலாளித்துவ உற்பத்தியின் முழுமுதல் விதியே இந்த உபரி மதிப்பை உருவாக்குறது தான். லாபம் எங்க இருந்து வருது?
கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விக்கிறதால தானே? அது ஒரு சாதாரண பார்வை. ஒரு பொருள அதோட உண்மையான மதிப்புக்கு அதிகமா விக்கிறதால மட்டும் லாபம் வரல. மாறாக ஒரு முதலாளி ஒரு பொருள அதோட உண்மையான மதிப்புக்கே வித்தாலும் அவருக்கு லாபம் வரும். எப்படின்னா, உழைப்பாளிக்கு அவர் கொடுக்க தவறிய ஊதியம் தான் அந்த லாபம். கொஞ்சம் குழப்பமா இருக்கு. உழைப்புக்கு கொடுக்கப்படாத ஊதியமா? ஒரு உதாரணத்தோட இதை பார்ப்போமா? நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு வச்சுப்போம். நான் ஒரு ஆப் டெவலப் பண்றேன். கண்டிப்பா அதே எடுத்துக்கலாம். நீங்க அந்த ஆப்ப ஒரு மாசத்துல டெவலப் பண்ணி முடிக்கிறீங்க. சந்தையில அந்த ஆப்போட மதிப்பு, அதாவது நீங்க உருவாக்குன அந்த பொருளோட மதிப்பு 10 லட்சம் ரூபான்னு வச்சுப்போம். ஆனா அந்த ஒரு மாசத்துக்கு உங்களுக்கான சம்பளம் வெறும் 1 லட்சம் ரூபாய் மட்டும்தான். ஓகே, அப்போ என் கம்பெனி அந்த ஆப் 10 லட்சத்துக்கு வித்துடுது. ஆமா. இப்போ மீதமுள்ள அந்த 9 லட்சம் ரூபாய் எங்க போச்சு? அது கம்பெனியோட லாப கணக்குக்கு போயிடும். அதுதான் அந்த உபரி மதிப்பு. அந்த 9 லட்சம் ரூபாயும் நீங்க உங்களோட அறிவால உருவாக்குன மதிப்பு தான். ஆனா அது உங்க கைக்கு வரல. உங்களோட முழு உழைப்புக்கான மதிப்புல ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் சம்பளமா கொடுக்கறாங்க. அப்போ மீதி நேரத்துல நீங்க செய்யற உழைப்பு எல்லாமே முதலாளிக்கான இலவச உழைப்பு தான். இந்த உழைப்புக்கான வழங்கப்படாத ஊதியம்தான் லாபமா மாறி முதலாளியோட மூலதனத்தை, அதாவது கேபிட்டலை வளர்க்குது. ஆனா இதுல ஒரு லாஜிக் இடிக்குது. கம்பெனி தான் எனக்கு அந்த சிஸ்டத்தை வாங்கி கொடுத்துச்சு, ஏசி போட்ட ஆஃபீஸை கொடுத்துச்சு, அவங்க முதலீடு செஞ்சிருக்காங்க, ரிஸ்க் எடுத்திருக்காங்க, அதுக்காக அந்த 9 லட்சத்தை அவங்க எடுத்துக்கிறது நியாயம்தானே அப்படின்னு ஒரு வாதம் வருமே. இப்படிதான் நாம எல்லாரும் யோசிப்போம். ஆனா அது ஒரு மேலோட்டமான பார்வை. மார்க்ஸ் இதை இன்னும் ஆழமா பாக்குறாரு. அந்த கம்பெனி வச்சிருக்கிற சிஸ்டம், ஏசி, கட்டடம் இது எல்லாமே எங்க இருந்து வந்துச்சு? அதுவும் இதுக்கு முன்னாடி இருந்த உழைப்பாளிகள் உருவாக்குனது தானே. அவங்களோட உபரி மதிப்புல இருந்து வாங்கினது தானே. அதனாலதான் மூலதனத்தை மார்க்ஸ் செத்த உழைப்பு, டெட் லேபர் அப்படின்னு சொல்றாரு. செத்த உழைப்பா? ஆமா, இதுக்கு முன்னாடி உழைச்சவங்களோட உழைப்பு தான் அந்த சிஸ்டமாவும் ஆபீஸாவும் மாறி நிக்குது. இங்கதான் மார்க்ஸ் ஒரு ரொம்ப கூர்மையான, பயமுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இரத்த காட்டேரி மூலதனம், அதாவது வாம்பயர் கேபிட்டல். இரத்த காட்டேரியா? வாம்பயர் மாதிரி சொல்றீங்களா? மூலதனத்தை ஏன் ஒரு வாம்பயரோட ஒப்பிடணும்? ஏன்னா ஒரு வாம்பயருக்கு சொந்தமா உயிர் கிடையாது. அது செத்துப்போன ஒரு உடல். அது எப்படி உயிர் வாழும்னா, உயிருள்ள மனிதர்களோட ரத்தத்தை உறிஞ்சுறதன் மூலமா மட்டும்தான் அது உயிர் வாழ முடியும். ஓ, ரொம்ப தத்ரூபமான ஒரு ஓமை. அதே மாதிரி தான் மூலதனமும். அது செத்துப்போன உழைப்பு. தொழிலாளியோட உயிருள்ள உழைப்பை உறிஞ்சுறதன் மூலமா மட்டும்தான் அந்த மூலதனம் உயிர் வாழும், வளரும். எவ்வளவு அதிகமா ரத்தத்தை உறிஞ்சுதோ அவ்வளவு பருமனாக அந்த வாம்பயர் மாறும். அதாவது நீங்க எவ்வளவு அதிகமா உபரி மதிப்பை உருவாக்குறீங்களோ அந்த அளவுக்கு முதலாளியோட மூலதனம் பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்க ஏழையாவே இருப்பீங்க. வாவ்! நாம டெய்லி ஆபீஸ்ல போய் சிஸ்டத்துல லாகின் பண்ணும்போது அந்த வாம்பயருக்கு ரெட்ட தானம் பண்ண போறோம்னு தோணுது. இதை இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் உலகத்தோட பொருத்தி பார்த்தா ரொம்ப தெளிவா புரியுது பாருங்க. கண்டிப்பா. அமேசான், கூகுள் மாதிரி $1 trillion கம்பெனிகளை உருவாக்குன தொழிலாளர்கள் இன்னைக்கும் லோன் இஎம்ஐ கட்ட முடியாம திண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கம்பெனிகளோட சொத்து மதிப்பு பல மடங்கு பெருகிட்டே இருக்கு. ஒரு துருவத்துல செல்வம் குவியுது, மறு துருவத்துல உழைப்பாளியோட அவலம் குவியுது. இதுதான் அந்த முரண்பாடு. ஆனா இங்க எனக்கு இன்னொரு மாற்று சிந்தனை வருது. இந்த ரத்த உறிஞ்சல்ல இருந்து மனிதனை காப்பாத்துறதுக்கு தானே நம்ம தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சோம். மிஷன்கள் வந்துச்சு, இப்போ ஏஐ வந்திருக்கு. இது எல்லாமே மனிதனோட சுமையை குறைச்சு நாகரிகத்தை வளர்க்குது இல்லையா? தொழில்நுட்பம் மனித உழைப்போட உற்பத்தி திறனை அதிகரிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆசிரியர் ஜனாவோட குறிப்புகள்ல இது பத்தி ஒரு தெளிவான வரி இருக்கு. கைச்சக்கு நிலப்பிரபுத்துவ சமூகத்தை தருது, நீராவிச்சக்கு முதலாளித்துவ சமூகத்தை தருது. அதாவது தொழில்நுட்பம் தான் சமூக அமைப்பையே மாற்றுது. சரி, அப்போ அது நல்ல விஷயம் தானே. ஆனா முதலாளித்துவ அமைப்பை பொறுத்தவரைக்கும் தொழில்நுட்பம் மனிதனை விடுவிக்கிற ஒரு டூல் கிடையாது. அது முதலாளிகளோட ஒரு ஆயுதம். ஆயுதமா? டெக்னாலஜி எப்படி ஒரு வெப்பன் ஆகும்? நான் ஏஐ யூஸ் பண்ணி கோடிங் பண்றேன், அதையும் வேலை ஈஸியாக்குது. உங்க வேலையை அது ஈஸியாக்கலாம். ஆனா அதே நேரத்துல உங்களுக்கான டிமாண்ட் அது குறைக்குது. மார்க்ஸ் இத இயந்திரங்களின் அரசியல் அப்படின்னு சொல்றாரு. தொழிலாளர்கள் தங்களுக்கு போதுமான சம்பளம் வேணும்னு ஸ்ட்ரைக் பண்ணும்போது முதலாளிகள் பயன்படுத்துற மிகப்பெரிய ஆயுதமே இந்த இயந்திரங்கள் தான். அதாவது ஆட்களை தூக்கிட்டு மிஷினை போடுறது. ஆமா. 10 பேர் செய்யற வேலைய ஒரு மெஷின் செஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 10 பேரும் வேலை இல்லாம நடுத்தரவுல நிப்பாங்க. அவங்க ஒரு வேலையற்றோரின் ரிசர்வ் ஆர்மி ஆக மாறிடுவாங்க. ஓ, வேலை இல்லாதவங்களோட ஒரு பட்டாளம் வெளியில எப்பவும் காத்துட்டு இருக்கோம்.
எக்ஸாக்ட்லி. இதனால என்ன ஆகும்? வேலை செய்யற தொழிலாளிக்கு ஒரு பயம் வரும். நான் அதிக சம்பளம் கேட்டா என்ன தூக்கிட்டு மிஷினை வச்சிடுவான், இல்லனா வெளிய வேலை இல்லாம நிக்கிற அந்த 10 பேர்ல ஒருத்தனை குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு எடுத்துக்குவான்னு யோசிப்பான். இது தொழிலாளர்களின் பேரம் பேசும் திறனை அடியோட அழிச்சிடுது. அப்போ டெக்னாலஜி வளர வளர நம்மளோட வேலை பாதுகாப்பும் குறையுது, சம்பளமும் குறையுது. அது மட்டும் இல்லாம நாம செய்யற வேலையில இருக்கிற அந்த ஒரு தனித்துவம் காணாம போயிடுதுன்னு தோணுது. முன்னாடி ஒரு மர நாற்காலிய ஒரு ஆசாரி செதுக்கும்போது அதுல அவர் உழைப்பு, அவர் கலை இருக்கும். இப்போ ஒரு மிஷின் பட்டன் நமக்குன்னா 1000 நாற்காலி வருது. இது தொழிலாளியோட மனநிலையை எப்படி பாதிக்கும்? நீங்க சரியா ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இங்கதான் மார்க்ஸோட மிக ஆழமான ஒரு தத்துவார்த்த கருத்து வருது. அதுக்கு பேரு அந்நியமாதல், அதாவது ஏலியனேஷன். அந்நியமாதல் பேர் கேட்கவே கொஞ்சம் அழுத்தமா இருக்கு. முதலாளித்துவ அமைப்புல எந்திரங்களோட பயன்பாடு அதிகமாகும்போது தொழிலாளி தான் செய்யற வேலைக்கும் அவனுக்குமான அந்த உணர்வுபூர்வமான தொடர்பை இழந்துடுறான். அவனோட வேலை எந்த ஒரு தனித்துவமும் இல்லாத மிஷின் மாதிரி திரும்ப திரும்ப செய்யற ஒரு விஷயமா மாறிடுது. இதை இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா சொல்ல முடியுமா? அந்நியமாதல்னா சரியா என்ன நடக்குது? இதுல ரொம்ப முக்கியமானது தொழிலாளி தான் உற்பத்தி செய்யும் பொருளிலிருந்தே அந்நியப்படுவது. இப்போ அமேசான் குடோன்ல வேலை செய்யற ஒருத்தரை எடுத்துக்கோங்க. அவர் தினமும் பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள ரோலெக்ஸ் வாட்சையோ லேட்டஸ்ட் ஆப்பிள் போனையோ பேக் பண்ணி அனுப்புவாரு. ஆனா அவர் வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் அந்த பொருளை அவரால் வாங்க முடியாது. உண்மைதான். அவர் உருவாக்குன அந்த பொருளின் மீதே அவருக்கு எந்த உரிமையும் இல்ல. தான் உருவாக்குன ஒரு பொருள் தனக்கு எதிராவே ஒரு பிரம்மாண்டமான சக்தியா நிக்கிறதா அவன் பாக்குறான். வாவ், இது ரொம்ப கனமான ஒரு விஷயம். நாமே ஒரு பொருளை உருவாக்குறோம், ஆனா அந்த பொருள் நமக்கே சொந்தம் இல்ல. ஐடி துறையில கூட இதை பார்க்கலாம். ஒரு டெவலப்பர் ராப்பகல முழிச்சு ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குவாரு. ஆனா அந்த சாஃப்ட்வேரோட அறிவுசார் சொத்துரிமை முழுக்க கம்பெனிக்கு தான் சொந்தம். இவர் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்தா தான் உருவாக்குன கோடை இவரே யூஸ் பண்ண முடியாது. நம்ம உழைப்போட படைப்பிலிருந்து நாமே பிரிக்கப்படுறோம். 100% சரியா சொன்னீங்க. பொருளிலிருந்து அந்நியப்படுவது மட்டும் இல்ல, சக மனிதர்கள்கிட்ட இருந்தும் அவன் அந்நியப்படுறான். எல்லாரும் அவனுக்கு போட்டியாளர்களா தெரியுறாங்க. கடைசியா தன்னிடமிருந்தே, தன் மனித இயல்பிலிருந்தே அவன் அந்நியப்பட்டு போறான். ஒரு ரோபோட் மாதிரி ஆகிடுறான். ஆமா, அதிக செல்வத்தை அவன் உருவாக்க அவனால மிக குறைவாகவே நுகர முடியுது. இந்த முரண்பாடுதான் முதலாளித்துவத்தோட சாபக்கேடு. கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களே, உங்க வேலையில நீங்க என்னைக்காவது இப்படி அந்நியப்பட்டு போனதா உணர்ந்திருக்கீங்களா? நாம உருவாக்குற மதிப்பு நமக்கு சொந்தம் இல்லை. நாம ஒரு மெஷின் மாதிரி ஆக்கப்படுறோம். சரி, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. லாப வெறிக்காக உழைப்பு உறிஞ்சப்படுது, டெக்னாலஜி நம்மளை அந்நியப்படுத்துது. இதுக்கெல்லாம் ஆணிவேரான காரணம் என்ன? இந்த இரத்த காட்டேரி சிஸ்டத்துக்கு அடிப்படையே என்ன? அதுக்கான விடைய மார்க்ஸ் ரொம்ப நேரடியா சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் தனியார் சொத்துடைமை அப்படிங்கிறது தான். குறிப்புகள்ல இத உடைமை எனும் முட்டாள்தனம் அப்படின்னு அவரு கடுமையா விமர்சிக்கிறார். உடைமை எனும் முட்டாள்தனமா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் டெய்லி இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். எனக்கான ஒரு சொத்து இருக்கணுங்கிறது எப்படி முட்டாள்தனமாகும்? மார்க்ஸ் என்ன, என் டூத் பிரஷை கூட கவர்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்றாரா? நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு. தனிச்சொத்தை ஒழிக்கணும்னு மார்க்ஸ் சொல்லும்போது அவர் உங்களோட சொந்த காரையோ வீட்டையோ இல்ல நீங்க சொன்ன அந்த டூத் பிரஷையோ பிடுங்கிக்கணும்னு சொல்லல. அப்போ அவர் எதை சொல்றாரு? அந்த சொத்து அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறது உற்பத்தி சாதனங்களை குறிக்க, அதாவது மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். நிலம், தொழிற்சாலைகள், பெரிய அளவிலான தொழில்நுட்பங்கள், சர்வர்கள் இதெல்லாம் சமூகத்தோட கூட்டு உழைப்பால் உருவானவை. ஆனா அதோட உரிமை மட்டும் ஒரு சில தனிநபர்கள் கையில பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இருக்கு பாத்தீங்களா, அதைத்தான் மார்க்ஸ் எதிர்க்கிறாரு. ஓ, அதாவது ஒரு கார் வச்சிருக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா காரை உற்பத்தி செய்யற அந்த ஃபேக்டரியே ஒருத்தரோட தனிச்சொத்தா இருக்கிறதும், அதுல வேலை செய்யற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட உழைப்ப அவர் மட்டுமே லாபமா அனுபவிக்கிறதும் தான் பிரச்சனைன்னு சொல்றாரு. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. தனி சொத்துரிமை நம்மள எந்த அளவுக்கு முட்டாளாக்கி இருக்குன்னா, ஒரு பொருள் நம்ம கையில இருந்தா மட்டும்தான் அது நம்மளோடதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சமூகம் முழுக்க ஒன்னா சேர்ந்து உழைச்சு உருவாக்குற செல்வத்தை ஒரு சின்ன கூட்டம் மட்டும் அனுபவிக்கிறது எவ்வளவோ பெரிய அநீதி. கண்டிப்பா. அதனாலதான் கம்யூனிஸ்ட் கொள்கையை ஒரே வரியில சொல்லணும்னா தனிச்சொத்துடைமைய ஒழித்தல் அப்படின்னு மார்க்ஸ் சொல்றாரு. இதை ஒழிச்சிட்டா எல்லாமே சரியாயிடுமா? தனியார் சொத்தை ஒழிச்சிட்டு எல்லாத்தையும் பொதுவாக்கிட்டா ஒரு தனி மனிதனோட வளர்ச்சி பாதிக்காதா? எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும்ல, நான் என் திறமையை வளர்த்துக்க மாட்டேனா? இங்கதான் நாம கூட்டு வளர்ச்சி அப்படிங்கிற கான்செப்ட புரிஞ்சுக்கணும். தனிச்சொத்தை ஒழிக்கிறதுங்கிறது உங்களை அழிக்கிறதுக்காக இல்ல, உங்களை முழுமையா வளர வைக்கிறதுக்காக. பழைய முதலாளித்துவ சமூகத்துக்கு பதிலா ஒரு புதிய பொன்னுலகம் உருவாகணும். அது எப்படி சாத்தியம்? அதுக்கான அடிப்படைய மார்க்ஸ் ரொம்ப அழகா சொல்றாரு.
ஒவ்வொரு தனி மனிதனின் சுதந்திரமான வளர்ச்சியே அனைவரது சுதந்திரமான வளர்ச்சிக்கான நிபந்தனையாகும் அப்படின்னு. அதாவது ஒரு தனி மனிதன் முழுமையா சுதந்திரமா வளர்ந்தாதான் ஒட்டுமொத்த சமூகமும் வளர முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம்ல ஒரு சில முதலாளிகள் வளர்றதுக்காக கோடிக்கணக்கான தொழிலாளிகளோட வளர்ச்சி நசுக்கப்படுது. இது ரொம்பவே ஒரு ஆழமான பார்வை. சமூகத்தோட ஒட்டுமொத்த இலக்கு தனிப்பட்ட லாபமா இல்லாம மனித தேவைகளை பூர்த்தி செய்யறதா இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. ஒவ்வொருவரிடமிருந்தும் அவரது திறமைக்கேற்ப, ஒவ்வொருவருக்கும் அவரது தேவைக்கேற்ப. இதுதான் அந்த பொது உடைமை நீதி. ஆமா, உங்களா எவ்வளவு முடியுமோ அந்த திறமைய சமூகத்துக்கு கொடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அத சமூகத்துக்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க. இங்க ஒருத்தரோட உழைப்ப இன்னொருத்தர் திருட வேண்டிய அவசியம் இல்ல. எந்திரங்கள் மனிதனை வேலையை விட்டு தூக்குற ஆயுதமா இல்லாம மனிதனோட வேலை நேரத்தை குறைச்சு அவனை கலைகளிலும் இலக்கியத்திலும் ஈடுபட வைக்கிற ஒரு உண்மையான விடுதலை கருவியா மாறும். அருமை. இப்போ நாம பேசின எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சு பார்ப்போம். நாம விவாதிச்ச இந்த முழு கதையில ஒரு மொபைல் போனை போல நம்மளோட உழைப்பு சந்தையில வெறும் சரக்கா விற்கப்படுது. நாம உருவாக்குற ஒட்டுமொத்த மதிப்புல ஒரு சின்ன பகுதியை மட்டும் சம்பளமா வாங்கிக்கிட்டு மீதியை ரத்த காட்டேரி போல இருக்கிற மூலதனத்துக்கு உபரி மதிப்பா விட்டு கொடுக்கறோம். ஆமா, அதனால தொழில்நுட்பம் நமக்கு விடுதலை தர்றதுக்கு பதிலா இயந்திரங்களுக்கு பின்னாடி நம்மள அந்நியப்படுத்தி ஒரு ரோபோட் மாதிரி ஆக்கிடுது. இதுக்கெல்லாம் ஆணி வேரான உற்பத்தி சாதனங்கள் மீதான தனியார் சொத்துரிமையை ஒழிச்சிட்டு கூட்டு வளர்ச்சியை நோக்கி போறதுதான் நிரந்தர தீர்வுன்னு கார்ல் மார்க்ஸ் தம் வாழ்நாள் முழுக்க ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காரு. அதத்தான் ஆசிரியர் ஜனா தனது மார்க்ஸ் எனும் பேராசாம் தொகுப்புல நமக்கு கொடுத்திருக்காரு. ரொம்ப சரியான சுருக்கம். இந்த வர்க்க போராட்டம், முதலாளிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையிலான முரண்பாடு எல்லாமே வெறும் பணப்பிரச்சனை மட்டும் இல்ல. இது மனிதர்களோட சமூக வாழ்நிலைய தீர்மானிக்கிற மிகப்பெரிய அரசியல். நாமெல்லாம் சேர்ந்துதான் வரலாற்றை படைக்கிறோம். ஆனா நமக்கு பிடிச்ச சூழல்ல இல்ல, முந்தைய தலைமுறைகள் விட்டு சென்ற திணிக்கப்பட்ட சூழல்ல தான் படைக்கிறோம். அத மாத்தணும்னா முதல்ல இந்த அமைப்பை நாம புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலுக்கான ஒரு நல்ல திறவுகோலா இன்றைய உரையாடல் அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த ஆழமான தேடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி குறிப்புகள்ல இருக்கிற ஆனா நாம நேரடியாக பேசாத ஒரு முக்கியமான விஷயத்த நம்மளோட சிந்தனைக்கு விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். மார்க்ஸ் 2 கூர்மையான விஷயங்களை சொல்றாரு. ஆளும் வர்க்கத்தின் சிந்தனைகளே ஒரு யுகத்தின் ஆளும் சிந்தனைகளாக உள்ளன அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு, மதம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் பெருமூச்சு. அதே அவர் மதம் என்பது மக்களுக்கு கொடுக்கப்படும் அப்பீனி அப்படின்னு சொல்றாரு. மக்கள் தங்களோட நிஜமான வலிய சுரண்டல மறந்துட்டு ஒரு மாயையான உலகத்துல அமைதியா இருக்கணுங்கிறதுக்காக ஆளும் வர்க்கம் பயன்படுத்திய ஒரு வலி நிவாரணி தான் அது அப்படின்னு அவர் விமர்சிச்சாரு. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த 21ஆம் நூற்றாண்டுல டிஜிட்டல் யுகத்திலிருந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கான அந்த நவீன அஃபினி எது? மதம் மட்டும்தானா? அல்லது சோஷியல் மீடியா அல்காரிதமா? ஓடிடி சீரீஸா? இல்லனா வீக்கெண்ட் ஆனா மாலுக்கு போய் தேவையில்லாத பொருட்களை வாங்குற அந்த கன்சூமரிசம் போதையா? உங்களோட உண்மையான உழைப்பு உறிஞ்சப்படுவதை நீங்க உணர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களை எப்பவுமே ஒரு மாயான போதையில பிஸியா வச்சிருக்கிற அந்த மாடர்ன் அஃபினி எதுன்னு யோசிச்சு பாருங்க. நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நாம பேசின அந்த மதிப்பீட்டு இருட்டறை ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். உங்களோட உழைப்புக்கான மதிப்பு அந்த இருட்டுக்குள்ளதான் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த இருட்ட விலக்கி கொஞ்சம் வெளிச்சத்தை பாய்ச்சுங்க. கேள்விகள் கேட்க தொடங்குங்க. இந்த ஆழமான தேடல் உங்க சிந்தனையில ஒரு சிறிய அதிர்வையாவது ஏற்படுத்தியிருக்கும்னு நம்புறோம். இன்னொரு சிறப்பான மூலப்பொருளோடு மேலும் பல சுவாரஸ்யமான விவாதங்களோடு அடுத்த தேடலில் சந்திப்போம். அதுவரைக்கும் தொடர்ந்து சிந்தியுங்கள்.